ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கதை ரொம்பவே சீரியஸாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே நார்மலாகவும் கொஞ்சம் கொண்டு போவாங்க. அதுலேயும் டீட்டெயிலிங் இருக்கு, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ ஃபெஸ்டிவலோட 2வது நாள் அந்த டீமன் கூட ஃபைட் பண்ணும்போது யுலிஷியா ஸ்வாட் தொலைஞ்சிச்சுங்கிறதுனால யுலிஷியாக்கு புதுசாக ஒரு ஸ்வாடை மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு த்ரில்லான அடமாண்டியம் எடுத்துட்டு வந்திருக்கான். இதெல்லாம் ஒன்னால பண்ணிக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் ஸ்மித் சொன்னா நம்ம ஹீரோ அதை பண்ணி முடிச்சிட்டான். பிளாக் ஸ்மித்தா நான் தான் பெட்டர்னு நினைச்சேன், பட் நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரைனிங் போறேன்னு போயிருந்தாரு. இந்த வயசுலயும் அவர் பெஸ்டா இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நானும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பிளேடு பார்க்க ஸ்னோ மாதிரி இருக்கு, இதுக்கு ஸ்னோ ஃபிளேக்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு யுலிஷியா யோசிக்கிறா. ஸோ இப்படி நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்தா அந்த ஸ்வாடை எடுத்துட்டு தான் நம்ம ஹீரோ கூட செகண்ட் டே ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்றதுக்கு யுலிஷியா போறா. ஆக்ரி நேத்து சுத்தினதுல டயர்ட் ஆயிட்டான், அவளை வீட்டுல விட்டு வந்திருக்காங்க. நாங்க 2 பேர் மட்டும் தானா. யுலிஷியா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. சில ரவுடிங்க அங்க இருக்கிற கடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதுல இன்வால்வ் ஆகி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யுலிஷியா கிளம்ப பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அந்த ரவுடிஸை திட்டவும் டேட்டு பீஸ்ஃபுல்லா போறது இல்லைன்னு யுலிஷியா பாக்குறா. இவனோட பண்ணு நல்லாவே இல்ல, கஸ்டமரா அதனால தான் நான் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த ரவுடி சொல்றான். அங்க கீழே இருக்கிற பண்ணை நம்ம ஹீரோ எடுத்துட்டு இதை நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நம்ம ஹீரோ காசு கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்தா இது டேஸ்டா தான் இருக்கு. இவ்வளோ டேஸ்டானதை ஒரு காப்பர் காயின் கொடுக்குறதே ரொம்ப சீப்பான விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றாங்க. அட்டாலியோட ஒரு மெம்பரை அட்ராக்ட் பண்றீங்களா அப்படின்னு யுலிஷியா வந்து நிக்கவோ, என்னது அட்டாலியவா, அப்போ நோபல்ஸ் கூட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும், நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிஸ் அங்க இருந்து ஓடி இருக்காங்க. இப்போ நீங்க ஓகே தான் கடைக்கார பொண்ணு பார்க்கவும் நம்ம ஹீரோவை போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றா. இவரோட போன்ஸ் உடஞ்சிருக்கு, இவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் நம்ம ஹீரோ சொன்னா. ஓ மருந்தே அவரை ஃபிக்ஸ் பண்ணிருமேன்னு யுலிஷியா கேட்டா, இல்ல இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தான். ஃபர்ஸ்ட் டேட்டிங்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யுலிஷியா சோகமாயிருந்தா. இல்லாம கடையை பார்த்துக்கிட முடியலையான்னு அந்த பொண்ணும் வருத்தப்படுறா. கேக்டஸ் வைக்கிற மாதிரி ஃபேண்டம் குரூப் ஆளுங்க அந்த இடத்துல போகவோ யுலிஷியாவை புரிஞ்சுட்டு அவங்ககிட்ட போய் பேசுறதுக்காக போற. குக்கிங் காம்படிஷன் இருக்கு, மார்க்ரே வச்சிருக்கிற அந்த செஃப் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த கடையில வேணும்னே பிரச்சனையை பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்டஸ் யுலிஷியா கிட்ட கொடுக்கவோ, எங்க டேட்டிங் நாசமா போக அவங்க தான் காரணமா அப்படின்னு யுலிஷியா கடுப்பாங்க. ஒன்னு நாளைக்கு வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யுலிஷியா யோசிக்கிறா. யுலிஷியா அவங்க கடைக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓனருக்கு வாக்கு கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என் டேட்டிங் பிளான் மொத்தமா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யுலிஷியாவும் சரி அப்படின்னு சொல்லி காம்படிஷன்ல ஜெயிக்காம வேணும்னே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, நம்ம தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னு யுலிஷியா சொன்னா. உள்ள வைக்கிறதுக்கு வச்சிருந்த மீட் எல்லாத்தையும் அவனுங்க தூர போட்டாங்க. என்ன பண்ண அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு யோசிச்சா. கர்ட் டேஸ்டா எதையாச்சும் மேக் பண்ணுவான் அப்படின்னு யுலிஷியா சொல்றா. என் பேரு லூனா, அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகவோ, லூனாக்கு எதையாச்சும் கத்துக்கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வா சொல்றா. நான் புதுசா ட்ரை பண்றதுக்கு ஒரு ஐடியா தான் இருக்கு அப்படின்னு லூனாவும் ஒத்துக்கிறா. இந்த குக்கிங் காம்படிஷன்ல நம்ம தான் வின் பண்றோம், சரி உனக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு வா கேட்டா. ஸ்பைன்லெஸ் கேக்டேவும் இங்க ஒரு ரெட் பீன் ஷாப் இருந்தது, அங்க எவ்வளவு ரெட் பீன் கிடைக்குமோ அவ்வளோ வாங்கிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல பள்ளம் தோண்ட போற நம்ம ஹீரோ சொன்னா, அதுக்கு இங்க இருக்கிற லார்டோட பெர்மிஷன் தேவை அப்படின்னு வா சொல்றா. இப்போ காம்படிஷனுக்கான ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. மார்க்ரேவோட செஃபோட கடைக்கு போறாங்க. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷமும் நான் தான் வின் பண்ண போறேன், ஜட்ஜஸ்க்குலாம் மெனக்கிட்டு காசு கொடுத்துருக்கேன்ல, வழக்க போல ஈஸியா ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் செஃப் பார்த்தா, இந்த பண்ணுக்கு நடுவில் கருப்பா இருக்கு, பட் இது ரொம்ப டேஸ்டா இருக்குல்லன்னு சொல்லி ஃபுல் மவுண்ட் பன் அப்படிங்கிற ஒரு கடையை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கடையதான் ரவுடிங்க அடிச்சு நொறுக்கி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த செஃப் போய் பாக்குறான். பட் எப்படி இந்த கடை நல்லபடியா ஓடிட்டு இருக்குன்னு அந்த செஃப் பார்த்தா, அது மட்டும் இல்லாம அங்க மக்கள்லாம் ஸ்டீம் வாட்டர்ல வந்து காலம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸும் இப்ப இந்த கடைக்கும் வந்திருக்காங்க. இருக்கிறதுலாம் கருப்பா இருக்கு, கெட்டு போனதை வச்சு விற்காங்க அப்படின்னு அந்த செஃப் சொல்லவும், உள்ள இருக்கிறது கருப்பா தான் இருக்கு, பட் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கொண்டு போய் கொடுக்குறா. ஸ்வீட் ரெட் பீன்ஸ் பாயில் பண்ணி இதை பண்ணது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்றா. ஸ்மெல்லே சூப்பரா இருக்குன்னு ஜட்ஜஸ் பாக்குறாங்க. கடைசியா ரெட் பீனியோ கலந்து எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அதை அப்படியே அந்த பொண்ணு சொல்றா. இந்த மாதிரி இன்னோவேட்டிவா யாருமே யோசிச்சது இல்லையா அப்படின்னு ஜட்ஜஸ் பாக்குறாங்க. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு, இதோட ஸ்மெல்லுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க டேஸ்டா ஒரு காப்பர் காயினுக்கு சீப்பா கிடைக்குதான்னு அவங்க பார்க்கவும், அந்த செஃப்பும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பன் எப்படிங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இன்னொரு ஜட்ஜ் கேட்கவும், காலில் அடிபட்டுச்சு, ஸோ கடைசி நிமிஷத்துல பிளான மாத்திட்டோம், கிரவுண்ட் தோண்டி ஸ்டீமை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்க ஹாட் ஸ்பிரிங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களான்னு ஜட்ஜஸ் ஷாக் ஆகுறாங்க. அதனால அது தோண்ட வாய்ப்பு இல்லை, அப்படியே தோண்டினாலும் அதுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கலேன்னு சொல்லவும், அந்த பையன் தான் ஒரே நாள்ல இதை தோண்டினா அப்படின்னு யுலிஷியா காமிக்கிறா. மார்க்ரேவ் டைக்கனோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி தோண்டலான்னு கேட்டா, அவர் ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி லீஸே வச்சு இவங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அந்த லெட்டரை யுலிஷியா காமிக்கிறா. இந்த ஹாட் ஸ்பிரிங்கும் டவுன் பீப்புளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவோ இருக்கும் அப்படின்னு யுலிஷியா சொல்றா. யோ நான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன், ஸோ இந்த கடைக்கு நீங்க நெகட்டிவா தான் ரிவ்யூ எழுதணும் அப்படின்னு அந்த செஃப் சொன்னா. காசு கொடுத்தாலும் இவ்வளவு பாப்புலரான கடைக்கு பேட் ரிவ்யூ எழுத முடியாதுன்னு அந்த ஜட்ஜ் சொல்லிட்டு போயிருந்தான். அந்த ரவுடிஸ் எல்லாம் சைட்ல தான் நிக்கிறாங்க. காசை கொடுத்து இந்த கடையை காலி பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டவும், ஏன் வாயால ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் தான் இல்யூஷனை யூஸ் பண்ணிருக்கா, நீ தான் மார்க்ரேவோட செஃப்னு கேள்விப்பட்டேன், அண்ட் உன் ரெஸ்டாரண்ட்ல மிச்ச மீதியெல்லாம் யூஸ் பண்றியா, திரும்ப வரணும்னு இல்லீகல் ட்ரக்ஸையும் யூஸ் பண்ணிருக்க. இதை பார்த்த
உடனே ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லவும் பிரின்சஸ் தான் இல்யூஷன் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரின்சஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போனா டக்குனு வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. உன்னை ட்ரீசனுக்காக கைது பண்றோம் அப்படின்னு சொல்லவும் நான் என்ன தேச துரோகம் பண்ணேன்னு கேட்டா இந்த கண்ட்ரியோட பிரின்சஸே நீ அட்டாக் பண்ணிருக்க, நான் தான் தேர்ட் பிரின்சஸ் லீசலோட்டே அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. ஒரு பன்னால என் மொத்த வாழ்க்கையோ போச்சு. டேஸ்டான பிளஃபியான பண்ணு நம்ம யோசிச்சுட்டு போறான். உன் டேட்டிங் இப்படி ஆனது நினைச்சு கவலையா இருக்கு அப்படின்னு லீசை சொல்லவும் லோனாவும் கார்ட்டோ ஹாப்பியா இருக்காங்க. அதை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி யுலிஷியா பாக்குறா. அந்த செஃப் எதுக்கிட்ட தேவையில்லாம பிரின்சஸ் அட்டாக் பண்ணா, நான் தான் அதை பண்ணேன் பிரின்சஸ் நினைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி மார்க்ரே வந்து பயப்படுறான். செஃப் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும் நாளைக்கு வர தேர்ட் பிரின்சஸ் இந்த இடத்துக்கு வராங்க. செஃப் இல்லாம இப்ப சாப்பாடு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கேட்டா ஒரு பண்ணு தான் இன்னைக்கு காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கு, பிரின்சஸ் ஸ்டால்ல எல்லாம் போய் சாப்பிடுறாங்கன்னா தெரு ஃபுட் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவும் அப்படின்னா அந்த செஃப் நாளைக்கு காலையில கூப்பிட்டு வர எல்லாருக்கும் அவர் சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்ல அப்படின்னு மார்க்ரே சொல்லிட்டு பிளாசால எதையோ ஹாட் ஸ்பிரிங் தோணும் பிரின்சஸ் எதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போனா. ஜஸ்ட் இது மட்டும் போதுமா, வேற எதுவும் வேணாமான்னு மார்க்ரேவ் கேட்டா நாளைக்கு அட்டாலிய மாஸ்டர் கூட நான் இந்த இடத்துக்கு வருவேன், அப்ப மத்ததை பேசிக்கலாம் லீசே கிளம்பிருப்பா. அந்த அட்டாலிய மாஸ்டர் கிட்ட தனியா பேசி என்னோட கனவுகளை நிறைவேற்றணும் மார்க்ரேவ் எதையோ பிளான போடுறான். கிட்ட பத்தின ரிப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னு ரீக்கிட்டோட நம்ம ஹீரோ கொடுக்குறான். கிச்சன் பக்கத்துல இந்த இடத்துல தான் ஹில்டுகார்டை அடைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் அந்த திறக்க முடியாத டோர். இந்த இடத்துல திருடுங்க வர மாதிரி செட் பண்ணி நம்ம மார்க்ரேவியா அந்த கதவை திறக்க வைக்கணும்னு இவங்க பிளான போட்டிருக்காங்க. அவரோட பன் கடையில நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ போன அப்புறமா மறைஞ்சிருந்த லீசே வெளியே வர கத்திய கையிலேயே வச்சிருந்தாதான் இல்யூஷன் ஒர்க் ஆகும். மார்க்ரேவை மீட் பண்ண போகும்போது பிரின்சஸ் கையில கத்திய வச்சுட்டு போக முடியாது அண்ட் இல்யூஷன்ஸாலையும் ஆப்ஜெக்ட் டச் பண்ண முடியாது. சோ லீசே தன்ன மாதிரியே இன்னொரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி லீசே இன்விசிபிளா இருந்து யாராச்சும் எதையாச்சும் கொடுக்கும்போது அவ தான் கையில வாங்கிக்கிறா. இதே பிளான்ல தான் இவங்க இந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண போறாங்க. லீசே நம்ம கிட்ட வந்துட்டோம் தயாராரு அப்படின்னு சொல்லவும் லீசே இன்விசிபிள் ஆயிட்டு அட்டலிய மாஸ்டர் மாதிரியும் அவள மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றா. ஃபேண்டம் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ செஃப் மார்க்ரேவ் கேசல்குள்ளேயே போய் வேலை பாக்குறான் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அழுறதா சிரிக்கிறதா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிச்சனுக்கு பக்கத்துல தான் ஹில்டுகார்டை அடைச்சு வச்சிருக்கிற ரூம் இருக்கு. செஃப்பா நம்ம ஹீரோ அந்த கிச்சன்ல தான் போய் வேலையை பாக்குறதுக்காக போயிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இனிதான் கதையை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.